Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 7/5/2024 இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னமும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஆல்ரெடி இன்றைக்கி காலையில் 9:30 AM கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ரேங்க் இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அதை திரும்பவும் கேட்டதுனால எண்ட் ஆஃப் த வீடியோவில் அதனுடைய ஸ்லைடும் வச்சுருக்குறோம். அப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய 2024க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர், பொறுப்பு துறப்பு. இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது முழுக்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. இந்த ப்ரெடிக்ஷனில் நான் சொல்லியிருக்கிற மார்க்குக்கு தான், அந்த ரேஞ்சுக்கு தான் சீட்டு கிடைக்கும், அதுக்கு கீழே கிடைக்காது அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் நான் உத்தரவாதம் கொடுக்கல. அதுக்கு கீழேயும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதே போல் அதுக்கு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை நம்ம லாஸ்ட் இயர்னுடைய கட் ஆஃப், க்ளோசிங் கட் ஆஃபு, அதே போல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நம்மக்கிட்ட ஃபோனில் காண்டாக்ட் பண்ணும்போதும் நேரில் அவர்களை சந்திக்கும் போதும் அவங்க கொடுத்த அந்த ஃபீட்பேக்கை வச்சு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம். ஒரு சிறப்பான, அதாவது ஒரு ஸ்பெஷல் வேண்டுகோள் நம்ம SAP Views யூடியூப் சேனல் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை இம்மிடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா இங்கே நம்ம மேக் பண்ணியிருக்கிற இந்த ஸ்லைடு, அதே போல் இந்த ப்ரெசன்டேஷன் PDF, இது எல்லாம் இங்கிருந்து ஜெராக்ஸ் சென்டருக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம போட்டிருக்கிறத நோட் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற, அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ஓகேங்களா? கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படிங்கிறது ஒரு தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய 50% அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 4.5 லட்சம் ரூபாய், 4.5 lakhs தோராயமாக அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணம் இருக்கலாம். அது போக கல்லூரியில் தனியாக உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது வேறு ஹெட்டிங்கில் கட்டணங்கள் அப்படிங்கிறது வசூலிக்கப்படும். அது என்னென்ன அப்படிங்கிறது அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் நான் உங்களுக்கு விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு அரசு நிர்ணயித்த டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 4.5 lakhs. சரி, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம போன வீடியோலையே சொல்லியாச்சு. கேட்டகரி OC கேட்டகரிக்கு 31% ரிசர்வேஷன், BCக்கு 26.5, BCMக்கு 3.5% ரிசர்வேஷன், MBCக்கு 20% ரிசர்வேஷன், SCக்கு 16%, SCAக்கு 2%, STக்கு 1%. டோட்டலாக பார்க்கும்போது 549 சீட்டு OCக்கு, BCக்கு 470, BCMக்கு 63, MBCக்கு 356 சீட்ஸ். இதெல்லாம் நம்பர் ஆஃப் சீட்ஸு. SCAக்கு 51 சீட்டு, STக்கு 17 சீட்டு. அதாவது தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு இவ்வளோ சீட்ஸ் இருக்குது. 2021 லாஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப், அதாவது க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறது 523 இருந்துச்சு OC கேட்டகரிக்கு. 2022 507 மார்க்காக இருந்துச்சு. 2023 ரேங்க் அப்படிங்கிறது 4317 இருந்துச்சு. 2023 லாஸ்ட் ரவுண்டு க்ளோசிங் மார்க், இந்த மார்க்கோட சீட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி, அப்போது இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் மார்க் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 535லேருந்து 542 இருக்கலாம். ஓகேங்களா? திரும்பவும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன், இந்த மார்க்குக்கு தான் சீட்டு கிடைக்கும், இதுக்கு கீழே கிடைக்காது, இல்லைன்னா இதுக்கு மேலே இருக்காது அப்படிங்கிறத சொல்லலை. இது முழுக்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. இதில் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். BC கேட்டகரிக்கு 2021 495 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு, 22 474க்கு க்ளோஸ் ஆச்சு,
அதே போல் 2023 6667 ரேங்க்குக்கு 496 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு. இந்த வருஷம் என்னுடைய ப்ரெடிக்ஷன் 495 505 மார்க்காக இருக்கலாம். ஓகேங்களா? அதே போல் பிசிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா 484 மார்க்குக்கு 2021 க்ளோஸ் ஆச்சு. 22 471 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு. அதே போல் லாஸ்ட்டு ரவுண்டில் 2023 7146 ரேங்க்குக்கு 488 மார்க்குக்கும் க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ இந்த வருஷம் 487 497 என்னுடைய ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 2021 472 மார்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. 22 448 மார்க் க்ளோஸ் ஆகிருக்குது. 2023 7625 ரேங்க்குக்கு 480 மார்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த வருஷம் எம்பிசி கேட்டகரிக்கு 479 490 மார்க்கு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இதிலிருந்து கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். அதை பற்றின முழு விளக்கம் வேணும்னா நீட் ரிசல்ட் ஜூன் 14 வந்துடும். அந்த ஆல் இண்டியா ரேங்க்கை பொறுத்தும், அதே போல் தமிழ்நாடுனுடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண உடனேயும் அதை வந்து நம்ம 100% உறுதியாக சொல்லிடலாம். அது வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரேங்கில் இருந்தால் நம்மளுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நீங்கள் வந்து ரஃபாக ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஓகேங்களா? இதுவும் வந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டதற்காக இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். எஸ்சி கேட்டகரிக்கு 2021 383 மார்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது கடைசி ரவுண்டில். 22 343 மார்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. 22 23 பார்த்தீங்கன்னா கடைசி ரவுண்டு 12097 ரேங்க்குக்கு 398 மார்க்குக்கு 398 மார்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ 2024 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னா 397 407 இருக்கலாம். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 2021 300 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு. 2022 271 க்ளோஸ் ஆச்சு. 2023 பார்த்தீங்கன்னா 16841 ரேங்க்குக்கு 307 மார்க்கு க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த வருஷம் எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தால் 307 317 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுலேயும் கூடலாம் ஆர் குறையலாம். 2021 பார்த்தீங்கன்னா 280 க்ளோஸ் ஆகிருக்குது. 22 214 க்ளோஸ் ஆகிருக்குது. 23 17918 க்ளோஸ் ஆகிருக்குது. 23 286 ரேங்க்குக்கு லாஸ்ட் ரவுண்டில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த வருஷம் 285 ஒரு 295 மார்க்குக்குள்ளே இருக்கலாம். இது கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வருஷத்துக்கு 5,40,000 ரூபாய். இது வந்து 2023 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். 2024 எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது மாற்றம் இருக்குதா அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா இது அதே ஸ்லைடு தான். இதுதான் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. சேஃப் மார்க் ஃபார் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஓகே, சேஃப் மார்க் ஃபார் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓசியில் 31%, ஒவ்வொரு டைமும் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 65 சீட் இருக்குது. பிசிக்கு 55 சீட் இருக்குது. பிசிஎம்முக்கு 7 சீட் இருக்குது. எம்பிசிக்கு 41 சீட்டு. எஸ்சி கேட்டகரிக்கு 32 சீட்டு. எஸ்சிஏக்கு 6 சீட்டு. எஸ்டிக்கு 2 சீட். 2022 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து 468 க்ளோஸ் ஆச்சு. 2023 பார்த்தீங்கன்னா 6334 ரேங்க்குக்கு 502 மார்க்கு க்ளோஸ் ஆச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு என்னுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குதுன்னா 500 510 இருக்கலாம். இதில் இந்த மார்க்குக்கு தான் கிடைக்கும், இதுக்கு கீழே கிடைக்காது அப்படிங்கிறத நான் எந்த விதமான அஷ்யூரன்ஸும் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. இதிலிருந்து கூடலாம் ஆர் குறையலாம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். எதனால் அப்படின்னா, மார்க் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ரெடி இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபீஸ் அடுத்த மார்க்குக்கோ அடுத்த ரேங்க்லேயோ யாரெல்லாம் ஃபீஸ் ரெடியாக இருக்கிறாங்களோ, ஓகேங்களா, ஏன்னா வருஷம் 4.5 லட்சம் அப்படின்னு போட்டால் கூட எக்ஸ்ட்ரா ஃபீஸோடு சேர்த்து கிட்டத்தட்ட
ஒரு 8 to 9 lakhs வரலாம். அது ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லை, 5.5 வருஷத்துக்கும் கணக்கு போடும். அதாவது கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆவரேஜாக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 lakhs to 55 lakhs அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதனால் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்லேயும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் இந்த நம்ம ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது அட் த டைம் ஆஃப் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா அப்ளை பண்ணும்போது எல்லாருமே அப்ளை பண்ணிடுவாங்க, கிடைச்சா போதும் அப்படின்னு. லாஸ்ட் மினிட்டில் அவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் கட்டி நம்ம படிக்கணுமா, இல்லை ரிப்பீட் பண்ணலாமா, இல்லைன்னா வந்து எங்களால் அமௌண்ட் வந்து பேர் பண்ணிக்க முடியல அப்படின்ற அந்த காரணங்களுக்காக மேனேஜ்மெண்ட் சீட்டு, செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சீட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மாறுதலுக்கு உட்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இதை பற்றின புரிதல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கிளியராக புரியும். மாணவர்களும் பெற்றோர்களும் இதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால தான் நம்ம சொல்கிறது இந்த மார்க்குக்கு தான் கிடைக்கும், இல்லை இதுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத சொல்ல வரல. அப்போது பிசியை பொறுத்த வரைக்கும் 55 சீட் இருக்குது. 2022 449க்கு க்ளோஸ் ஆச்சு. 23 6842 ரேங்க்குக்கு 493 மார்க் வரைக்கும் கிடைச்சிது. இந்த வருஷம் 490 to 510 வரைக்கும் இருக்கலாம். பிசிஎம்முக்கு 439க்கு க்ளோஸ் ஆச்சு. 2023 7570 ரேங்க்குக்கு 481க்கு லாஸ்ட் ரவுண்டில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த வருஷம் 480 to 490 வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரிக்கு 2022 லாஸ்ட் ரவுண்டில் 439 மார்க்குக்கு கிடச்சிது. 2023 7985 ரேங்க்குக்கு 473 2023 க்ளோஸ் ஆகிருக்குது லாஸ்ட் ரவுண்டில். இப்போ இந்த வருஷம் 475 to 485க்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியினுடைய கட் ஆஃபாக இருக்கலாம். எஸ்சி கேட்டகரிக்கு 2022 340 மார்க்குக்கு லாஸ்ட் ரவுண்டில் க்ளோஸ் ஆச்சு. இப்போ 2023 பார்த்தீங்கன்னா 12300 ரேங்க்குக்கு 394 மார்க்குக்கு போன வருஷம் சீட்டு கிடச்சிது. இந்த வருஷம் 395 to 405க்குள்ளே இருக்கலாம். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 2022 263 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிது லாஸ்ட் ரவுண்டில். 2023 16373 ரேங்க்குக்கு 315 மார்க்குக்கு லாஸ்ட் ரவுண்டில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 315லேருந்து 325க்குள்ளே நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இதில் கூடவும் செய்யலாம், குறையும் செய்யலாம். மார்க் வந்து இதுதான் எக்ஸாக்ட், இதுக்குள்ளே தான் கிடைக்கும், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கிடைக்கும், இதுக்கு கீழே இருந்தால் கிடைக்காது, இல்லை இதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறத நம்ம எங்கேயுமே சொல்லலை. அதை திரும்பவும் இன்னொரு தடவை இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமராக எடுத்துக்கலாம். எஸ்டி கேட்டகரிக்கு 2022 129 மார்க்குக்கு கிடைச்சிது. இந்த வருஷம் 2023 17134 ரேங்க்குக்கு 301 மார்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 300 to 310 இந்த ரேஞ்சில் என்னுடைய ப்ரெடிக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதை நான் காலையிலேயே போஸ்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லிடலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அதை பார்க்கல, இன்னொரு டைம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ திரும்பவும் இன்னொரு டைம் போட்டுறேன். இதை நீங்கள் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க, உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டு காலத்தை மட்டும் படிச்சிட்றேன். 2024 ஓசி கேட்டகரியாக இருந்தால் 590 to 610 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிசி கேட்டகரியாக இருந்தால் 555 to 565க்குள்ளே ப்ரெடிக்ஷன் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே பிசி கேட்டகரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிசிஎம்முக்கு 540 to 551க்குள்ளே 540லேருந்து 551க்குள்ளே இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது எம்பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 529லேருந்து 540க்குள்ளே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு 445 to 455க்குள்ளே இருக்கலாம். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 380 to 390க்குள்ளே இருக்கலாம். எஸ்டி கேட்டகரிக்கு 355 to 360க்குள்ளே மார்க்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.
கடைசியாக எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த குழந்தைகளுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கான கைடன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. உங்களுடைய மார்க்குக்கு உங்களுக்கான எந்த மாதிரியான காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் சீட்டா ஆர் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுன்னு செல்ஃப் ஃபைனான்ஸாக இல்லை மேனேஜ்மெண்ட் சீட் வேணுமா, இல்லைன்னா வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் ஏதாவது பார்க்குறீங்களா, இல்லைன்னா அப்ராடில் ஏதாவது பார்க்குறீங்களா அப்படிங்கிற வழிகாட்டுதலை வந்து டில் டே 1 நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறோம். இதுதான் வந்து பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் சார் இருக்குது. அப்பப்போ எனக்கு டவுட் வரும், நான் அப்போ மட்டும் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாகவும் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷன் தொடர்பாகவும் நான் வந்து எப்போவெல்லாம் டவுட் வருதோ அப்போவெல்லாம் நான் வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த 1 or 2 டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். 2025க்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் சார். நான் 11th to 12th போகிற ஸ்டூடெண்ட்டு இல்லைன்னா இப்போ நேற்று எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன், நான் இருந்தே வந்து 2025க்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.